ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ரயத்வாரி சிஸ்டமை பற்றி பார்க்கலாம். ரயத்வாரி சிஸ்டம்னால் என்ன அப்படின்னா, ரெவன்யூ அப்படிங்கிறது, அதாவது முன்னாடி ஜமீன்தார் சிஸ்டமில் ஜமீன்தார் அந்த ரெவன்யூவை வாங்கி கிங்கு கிட்ட கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அபாலிஷ் பண்ணி இனாம்தாரி சிஸ்டமே அபாலிஷ் பண்ணி இப்போ ரயத்வாரி கொண்டு வந்திருக்காங்க. ரயத்வாரியில் ஓனர் ஆஃப் தி லேண்டாக யார் இருப்பாங்கன்னா பெசன்ஸ் இருப்பாங்க. பெசன்ஸ்னால் யாருன்னா விவசாயிகளே ஓனர் ஆஃப் தி லேண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட டேரெக்டாக கவர்மெண்ட் ரெவன்யூ அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிக்குவாங்க. எந்த ஒரு இன்டர்மீடியேட்டரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தாங்க. இப்போ இந்த ரயத்வாரி சிஸ்டமில் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் தி சாயில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடக்குதோ, அதாவது எவ்வளோ விளைச்சல் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா தாமஸ் மன்ரோ அப்படிங்கிறவர் தான். இப்போ இந்த அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத 30 to 40 இயர்ஸ் வரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு அதை ரிவைஸ் பண்ணி மறுபடியும் மாற்றிக்கலாம் அந்த அசஸ்மெண்ட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இது ஜமீன்தாரி சிஸ்டமில் நிறைய ஜமீன்தார் கலெக்ட் பண்ணி தரும்பொழுது நிறைய நமக்கு லாபம் கிடைச்சிது. பட் இந்த சிஸ்டம்னால் நமக்கு அந்த அளவுக்கு லாபமே இல்லை, நமக்கு ஒரு மாதிரி லாஸில் போகுது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷர்ஸ்லாம் சொல்லங்காட்டியும் தாமஸ் முன்ரோ இந்த மாதிரி வச்சுக்கலாம், நம்ம பர்மனெண்ட்டாக வேணாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ரயத்வாரிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டா அப்படிங்கிறது தராங்க. அந்த ரயத்துக்கு பட்டா அப்படிங்கிறது தராங்க. அந்த பட்டாவில் என்னென்னலாம் இருக்குன்னா, பட்டாதாரரோட பேர் என்ன அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறமேட்டு எந்த அளவுக்கு அவங்க லேண்ட் எக்ஸ்டென்ட் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இருக்கும். அதே மாதிரி சர்வே நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டாவில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். யாருக்கு தருவாங்கன்னா ரயத்துக்கு தருவாங்க. இந்த பட்டா அப்படிங்கிறது டைட்டிலுக்கான ஒரு எவிடன்ஸ் கிடையாதுங்க. பொசஷன் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தரது அந்த பட்டா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த ரயத்வாரிங்களுக்கு சில ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, முதல்ல டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது அவங்களுடைய லேண்ட், இந்த லேண்ட் யார்கிட்ட இருக்கும், ஓனர்கிட்ட இருக்குமா, இப்போ அவங்க அவங்களுடைய லேண்டை யாருக்கு வேணால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது, அந்த உரிமையை அவங்களுடைய உரிமையை இன்னொருத்தவங்களுக்கு தரலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ரைட் ஆஃப் கல்டிவேஷனுங்க. அதாவது இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னா அதை எந்த மேனரில் அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அவங்க கல்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ரைட் டு கல்டிவேஷன். நெக்ஸ்ட்டு ரைட் டு கமிட் வேஸ்ட் அப்படின்னா, இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல அவங்க விவசாயம் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டியும் விட்டுடலாம். அது அவங்களுடைய இஷ்டம். ஆனால் விவசாயம் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு ரெவன்யூ பே பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ரெவன்யூவை பே பண்ணிடணும். அது விவசாயம் பண்ணுறதும் பண்ணாததும் அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் டு மினரல்ஸுங்க. இப்போ ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டுக்கு கீழே ஏதோ ஒரு மினரல் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டான ரெவன்யூ அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிவிட்டு அந்த மினரல்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெஷர் ட்ரூனால் ஏதோ ஒரு புதையல் கிடைக்கிது, லேண்டுக்கு கீழே ஏதோ ஒரு புதையல் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அது 10 ரூபாய்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட சொல்லி கொடுக்கணும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது யாருடைய இந்த புதையல் யாருக்காவது சொந்தமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நோட்டீஸ் மாதிரி இஷ்யூ பண்ணி இந்த மாதிரிலாம் கேட்பார். சப்போஸ் அது யாருதுமே இல்லை, அதுக்கு அந்த ட்ரெஷருக்கு எந்த ஒரு ஓனருமே இல்லை அப்படின்னா யார் அதை ஃபைன் பண்ணாங்களோ அவங்களுக்கே அதை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் டு ட்ரீஸுங்க. ரைட் டு ட்ரீஸ்னால் இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல ட்ரீஸ் இருக்குன்னா அந்த ரைட் யாருக்கு இருக்குன்னா அந்த ஓனர் ஆஃப் தி லேண்டுக்கு தான் இருக்கும். பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா 1853 பனைமரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அதை கேன்சலும் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஒரு சில ரீசன்ஸ்னால. ஸோ இப்போ பனைமரமாக இருக்குன்னா இப்போ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் டு ரெலிங்க்விஷ்மெண்ட். அதாவது இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்ட் இப்போ நான் ஒரு லேண்ட் வச்சுருக்கேன், இந்த லேண்டோட ஓனர் நான், எனக்கு அந்த லேண்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் ரைட் டு ரெலிங்க்விஷ்மெண்ட். அந்த லேண்ட் வேணாம் அப்படிங்கிறத நான் ரைட்டிங்கில் எழுதி கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த லேண்ட் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாயிடும். அந்த லேண்டை அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம், அவங்களே வச்சுக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேறு யாரும் விற்றுக்கலாம். ஸோ அது கவர்மெண்ட்டோடைய முடிவை பொறுத்து. ஸோ இதுதான் ரைட் டு ரெலிங்க்விஷ்மெண்ட். ஒரு லேண்டு எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம ரைட்டிங்கில் எழுதி தரதுங்க. நெக்ஸ்ட்டு ரைட் டு வாட்டர். இப்போ ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டில் விவசாயம் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல
அவங்களுடைய நிலத்தில் எந்த அளவுக்கு நீர் பாய்ச்சணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நீர் பாய்ச்சினா போதும். பக்கத்தில் இருக்க லேண்டில் இருக்க சோர்ஸ் ஆஃப் வாட்டர்லேருந்து எடுத்து நம்மளுடைய லேண்டில் வந்துட்டு நீர் பாய்ச்சக்கூடாது. அதுக்கான ரைட்ஸ்லாம் நமக்கு கிடையாது. நம்ம லேண்டில் என்ன இருக்கோ அந்த வாட்டரை வச்சு தான் நம்ம வந்து இரிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கங்க. இதுதான் வந்து ரைட் டு வாட்டர். நெக்ஸ்ட்டு ரைட் டு பட்டா. லேண்ட் வச்சுருக்க எல்லாருமே பட்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ரைட் வந்து இருக்குங்க. இவ்வளோ தான் வந்து ரைட்ஸ் ஆஃப் அ ரயத்வாரி. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ளிகேஷன்ஸுங்க. என்னென்ன ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. முதல்ல லேண்ட் டேக்ஸ் பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் செஸ் வந்து பே பண்ணணுங்க. இது 2 தான் ஆப்ளிகேஷன். ஸோ ரைட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ரைட் டு கல்டிவேஷன், ரைட் டு கமிட் வேஸ்ட்டு, ரைட் டு மினரல்ஸு, ட்ரெஷர் ட்ரூவு, ரைட் டு ட்ரீஸு, ரைட் டு ரெலிங்க்விஷ்மெண்ட்டு, ரைட் டு வாட்டர், ரைட் டு பட்டா. ஸோ இதெல்லாம் இருக்குது. என்னென்ன ஆப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னா ரைட் டு பே லேண்ட் டேக்ஸு, ரைட் டு வாட்டர் செஸ்ஸு. ஸோ இவ்வளோ தான் வந்து ரயத்வாரி சிஸ்டம். இப்போ வந்து நம்ம 3 சிஸ்டமுமே பார்த்தாச்சு. லேண்ட் டென்யூர் சிஸ்டமில் ஜமீன்தாரி சிஸ்டம் பார்த்தாச்சு, இனாம்தாரி சிஸ்டம் பார்த்தாச்சு, இப்போ ரயத்வாரி சிஸ்டமும் பார்த்தாச்சு. இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ரயத்வாரி சிஸ்டம் தான் இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கை இன்னொரு வீடியோவில் வந்து நான் போடுறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.